அரசலூர் செல்வம் சார், உங்ககிட்ட கேட்க வரும்போது என்னன்னா, நீங்க இயற்கை விவசாயம் சார்ந்து பல முயற்சிகள் அமைப்புகளோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கிரீன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா விவசாயத்தை விலக்கி நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ விவசாயம் அப்படின்னும் போது இதுல குறிப்பா இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்லாம் போட்டிருக்கு. மில்லட் பத்திலாம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா இயர் ஆஃப் மில்லட்லாம் சொல்றாங்க. பட்ஜெட்டும் அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க களத்துல இருந்து இதை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் என்ன மாற்றம், என்ன அதுல வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, என்ன குறைக்கப்பட்டிருக்கு, இதுல கவனம் இன்னும் விடப்பட்டிருக்கு, இன்னும் வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா பாக்குறது இதுக்குள்ள ரெண்டு பகுதியை அதை பிரிச்சுக்கணும். விவசாயத்துக்கு என்று ஒன்று, விவசாயிகளுக்கு என்று ஒன்று. விவசாயத்தை வளர்க்கறதுக்காக செஞ்சிருக்கிறோமா, விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக செஞ்சிருக்கோமா, பிரிச்சு பார்த்தப்ப தெரிஞ்சோம். ஒட்டுமொத்த பட்ஜெட் நீண்ட காலமாகவே விவசாயத்துடைய வளர்ச்சிக்காகவே தான் போடப்பட்டிருக்கு. விவசாயிகள் இதுல வளரவே இல்லை. விவசாயிகள் தொடர்ந்து கடனாளி ஆகிட்டே இருக்காங்க. ஆனா விவசாயம் நல்லா இருக்கான, விவசாயம் நல்லா இருக்கு. இந்திய விவசாயம், தமிழக விவசாயம் மிக அற்புதமாக இருந்துட்டு இல்லைன்னா நம்மளுடைய சாப்பாட்டுக்கு வந்து வேற எங்கேயாவது இறக்குமதி பண்றதாக மாறி எல்லாமே நம்ம விளையில கோதுமை அரிசி தான் நம்ம நிறைய விளைவிச்சிருக்கிறோம். இந்த பயிர் வகைகள், எண்ணெய் இதெல்லாம் இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இது நிறைய நடந்துட்டே இருக்கு. 1,40,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு கடன் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 1,20,000 கோடி பக்கம் என்ன கடன் கொடுத்தாங்க. ஆண்டு அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இது அதிகமாகுதுன்னு கேள்வி யாருமே கேட்கல. கடன் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாதாங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அந்த நிலைமையை உருவாக்கவே இல்லை. ஏன் அந்த நிலைமை வரலைங்கிற கேள்வி யாரும் கேட்கவும் இல்லை. ரெண்டாவது, இந்த பட்ஜெட்ல குறிப்பாக பார்க்கணும், அந்த தக்காளி விலை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலேன். இதை சமாளிக்கிறதுக்காக ஒரு காம்பன்சேஷன் மேனேஜ் பண்றாங்க, மார்க்கெட் இன்டர்வென்ஷனுக்காக மேனேஜ் பண்றதுக்காக ஒரு ஃபண்ட் ஒதுக்கிச்சோம். சென்றாண்டு அது 1000 கோடி, இந்த ஆண்டு 10 கோடி. இதே மாதிரி எம்எஸ்பியில இதுக்காக செய்யறதுக்கான ஃபண்ட் ஒன்று இருக்கு. சென்றாண்டு 500 கோடி, இந்த ஆண்டு 0 கோடி. அதான் 1 கோடி, அந்த 1 கோடி 0ன்னு சொல்றேன். அப்படி ஒன்று குறைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டே இருக்காங்க, நீண்ட காலமாகவே சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா இயற்கை விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலேன், ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு ஒதுக்கிற தொகையில 1% கூட வரல. இன்னைக்கு இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, உலகம் முழுவதும் இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த வளர்ச்சி இஸ் டு பி ஸ்டாப்ட் இமீடியட்லி அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய காற்று இது நாசமாக்கி இருக்கு, நம்ம குடிக்கிற தண்ணியை நாசமாக்கி இருக்கு, வாட்டர் ட்ரிங்க்ஸ் போயிருக்கோம். ஏன்னா அதான் சேஃப்னு ஒரு மனசுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட முழுசும் விஷமா மாறி போயிருக்கு. நிலம் முழுசும் வந்து தேவையான அளவுக்கு விளைய முடியாத அளவுக்கு வளம் குன்றி போயிருக்கு. இதையெல்லாம் வளர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளால அடிக்கடி சொல்லுவாரு, இது வளர்ச்சி கிடையாது, இது அழிவு அப்படிப்பாரு. இங்க நடந்துட்டு இருக்கிறது அழிவு. வளர்ச்சிங்கிற பேர்ல ஒரு அழிவு நடந்துட்டு இருக்கு. இந்த அழிவை வேகப்படுத்துவதற்காக நம்ம பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து வளம் குன்ற செய்து விட்டு அதை மறுபடியும் காப்பாற்றுறதுக்காக செய்யக்கூடிய வேலைகள் இருந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி தான் அந்த டெவலப்மெண்ட் பட்ஜெட்டை வந்து கிரீனா பாக்குறதுக்கு காரணம், டாபிக்ல மேல போடக்கூடிய புண்ணுக்கு மருந்து, அந்த வீக்கத்துக்கு மருந்து போடுற மாதிரி கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்க பறையோடி போயிருக்க மாத்திரத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பட்ஜெட் அப்படி இல்லை. இந்த பட்ஜெட்ல ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய இருக்கு, கிரீன் எனர்ஜி பத்தி நிறைய பேசுறாங்க, கிரீன் வாஷ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சிட்டு கடைசீட்ல நல்லா இருக்குல்ல, எல்லாம் இருக்குன்னு திரும்ப பேசிட்டே இருக்கிறது. இது ஏன் இருக்கு அப்படின்னா, நீங்களும் நானும் கேட்கல. we never bothered about our planet. இந்த பூமியை பற்றி, உங்களுடைய பூமியை அழிவதை பற்றி எந்த ஒரு இடத்திலும் கவலைப்படாதவர்களா நாம் இருக்கின்றவரை, என்னுடைய ஆறு கெட்டு போவதை கவலைப்படாம இருக்கின்றவரை, என்னுடைய காற்று கெட்டு போவதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவரை அப்படிதான். அதை அப்போ இதை பத்தியெல்லாம் நிறைய இந்த டிஸ்கஷன் எதுக்கு அப்படின்னா, இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சாதான் எனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க நல்லா புரிஞ்சு போயிடும். தண்ணி கொடுக்கறத பத்தி பேசிக்கும் பொழுது, காவிரிலிருந்து எங்க ஊருக்கு தண்ணி கொடுக்கறது, தண்ணி வேணும், தண்ணி பற்றாக்குறைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வருது. அப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம ஜனங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குதியா அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, இல்ல எங்க ஊருக்கு தண்ணி இல்ல, காவிரிலிருந்து தண்ணி குடியா கேட்டே இருக்காயா. ஆனா அவருக்கு என்ன தெரியலன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்ல அவன் காலையிலேயே தண்ணி இருந்துச்சு இல்ல, அந்த தண்ணி நீ காணாத போச்சு இல்ல, என் ஊர்ல தண்ணி இருந்துச்சே, அந்த தண்ணி எங்க போச்சு, அந்த தண்ணியை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி கூடியான்னு கேட்கணுயா. டிமாண்டை சரியா வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அவன் அண்டி இருக்கிற மாதிரி நம்ம வைக்க கூடாது அப்படின்னா. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா, நமக்கு நிறைய ப்ரோஆக்டிவா வேலை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும். எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, விவசாயத்திலிருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருவாயை பத்தி பேசுறாங்க. விவசாயத்தின் மூலமா அரசாங்கத்துக்கு வருவாய் கொடுப்பதாக இருந்ததுன்னா கொடுக்க முடியும். நான் உருவாக்கிய நெல்லுக்கு ஒரு வரியை போட்டு அந்த வரியை
நான் கட்டிவிட்டு அந்த வரியை உங்கள் மீது சுமத்தும் பொழுது அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். நான் உருவாக்கிய பாலுக்கு ஒரு வரியை போட்டு பாலுக்கான வரியை நான் அட்சோர்ஸ் தானே வரி கட்டுறது. ஆகையால நான் உற்பத்தி பண்ண பாலுக்கு உங்களுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி வரியை கொடுத்துட்டு அந்த வரியும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுக்கணும். எனக்கு பாலுக்கான அடக்க விலை என்பது ஏறத்தாழ 42 ரூபாய். நான் கறக்கக்கூடிய பாலுக்கான அடக்க விலை என்பது எனக்கு 42 ரூபாய். ஆனா நான் வெளியே கொண்டு போய் இந்த ஆவினுக்கு சொசைட்டி கொடுக்கும் பொழுது அது 20 24 ரூபாய் வரைக்கும் எனக்கு கொடுக்குது. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு அந்த அடக்க விலையை கூடியான்னு கேட்கிறேன். அந்த ஆவின் நிறுவனம் தான் மாட்டு தீவனத்தை தயாரிச்சு கொடுத்துட்டே இருக்கு. மாட்டு தீவனத்தை விலை 6 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. தீவனத்தோட விலையை ஏறுது அரசாங்கத்துக்கு தெரியுது. அப்ப அந்த தீவனத்தை அதே அளவு தான் போடணும். 1 கிலோ போட்டா அந்த 1 கிலோ தான் போடணும். விலை ஏறி போச்சு அப்படிங்கிற 3/4 கிலோ போட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன் இதை கணக்கில்லைன்னா இதெல்லாம் டெலிபரேட்டா விவசாயி மேல போடப்பட்டிருக்கிற சிக்கல்கள். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஓவரால எல்லாரும் சேர்ந்து பேசியாகும். விவசாயியோட விளைபொருளுக்கு அதிக விலை கொடுக்கப்பட்டால் அது நுகர்வோரை பாதிக்கும். அப்படி நுகர்வோரை பாதித்தால் எந்த அரசாங்கமும் அங்க அரசாங்கத்தை நடத்த முடியாது. இது இந்தியாவை மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இந்த அண்டர் பிரைசிங் வந்து உலகம் முழுசும் இருந்துகிட்டே இருக்கு. அதற்காக தான் வேறு வழிகளை கேட்டுட்டோம். ஒரு மினிமம் இன்கம் கேரண்டி ஒன்று கொடுங்க. ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னா அதை நாம காம்பன்சேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. மார்க்கெட்ல விலை உழுந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் உழுந்து போயிடும். உழுந்து போயிடுச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. இது சின்ன சின்ன இன்டர்வென்ஷன்ஸ் செய்ய முடியும். இந்திய எக்கனாமி அதெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய எக்கனாமி.